அழகான உஜ்ஜயினி நகரத்தில் ஓடக்கூடிய ஜிப்ரா நதிக்கரையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன அழகாக ஒரு தூய்மையாக பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமாக இரண்டு கரைகளிலுமே அற்புதமான ஆலயங்கள். ஒரு நகரத்திலேயே அற்புதமாக சிறப்பு வாய்ந்த மகாகாளீஸ்வரர், மகாகாளீஸ்வரர், ஹர்ஷித்த மகாகாளி, விக்ரமாதித்தனுடைய அற்புதமான பூங்கா, கிருஷ்ணர் வாழ்ந்த இடம், குருகுலம் அப்படின்னு சொல்லி இந்த ஆற்றங்கரை ரெண்டு பக்கத்துலையுமே அந்த சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள் இருக்குது. அதை தான் நம்ம உஜ்ஜயினியோடைய ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இப்போ நம்ம 6வது பாகத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சக்தி பீடத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்பாள் ஹர்ஷித தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் சுயம்புவாக இந்த இடத்துல தோன்றி இருக்கிறாங்க. இங்கே கிருஷ்ணருடைய குருகுலம் இருக்குது. இந்த குருகுலத்தில் படிக்கும் பொழுது இங்கே அனுதினமும் கிருஷ்ண பரமாத்மா பூஜை செய்கிறதா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் இருக்கும் பார்த்தீங்களா. அவர் சிறு பிராயத்தில் வானசாஸ்திரத்தை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறார். எல்லா வித்தைகளும் 64 கலைகளும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு குரு மூலயமா நம்ம அந்த பாடத்தை கற்றுக்கணும், அந்த கலையை கற்றுக்கணுன்றதுக்காக இந்த உஜ்ஜயினியில் தான் அவருடைய குருகுலம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். அம்மா ஏற்கனவே அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். ஹர்ஷித்த மாதாவை நல்லா தரிசனம் பண்ணிங்க. அகிலத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அன்னை சக்தியுடைய உதடு பாகம் விழுந்த இடம்னா அது வாக்கு பலிதம்னு சொல்லுவாங்க. ஒரு உதட்டிலிருந்து வர வார்த்தைகள் அவ்வளோ ஒரு தெய்வீகமான வார்த்தை. அது மாறி போச்சுன்னா அதுவே உங்கள் தலையெழுத்து கூட மாற்றுன்னு சொல்லுவாங்க. அப்படியே தான் சுத்தமாக அறிவே இல்லை, நான் ஒரு முட்டாள், நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்க போன ஒருத்தனுக்கு அவனுக்கு பரிபூரணமான சக்தியுடைய அருளை இந்த தேவி ஹர்ஷித தேவி, காளியோட சுரூபமாக இருக்கக்கூடிய ஹர்ஷித தேவி அவனுக்கு நாணத்தை கொடுத்ததுனால அவன் இன்றளவும் போற்றக்கூடிய காளிதாசனாக விளங்குறான்னா சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஒரு மரத்தோடைய நுனிக்கலையில் உக்காந்து அந்த மரத்தை வெட்டக்கூடியவன் சுத்தமாக ஒரு நாலேஜே இல்லாமல், ஒரு படிப்பு இல்லாமல், அறிவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையே ஒரு வனவாசனம், ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம், இனி இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினச்சவனுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியுடைய ஆற்றலை அந்த ஹர்ஷித்த காளி தேவி வழங்கியிருக்கிறாங்க. நம்ம விக்ரமாதித்தனுடைய அமைச்சரவையில் ஒரு நண்பராக, ஒரு கவிஞராக, எல்லா விஷயத்தையும் நம்ம இதிகாச புராணங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக அப்படியே நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அவருடைய காவியத்தில் எழுதப்பட்ட ஒரு அற்புதம் சகுந்தலை. இந்த விஸ்வாமித்திரருடைய மகளாக சகுந்தலை இருப்பாங்க. அந்த வரலாற்று படிச்சிங்கன்னா அப்படியே அந்த வாழ்க்கையோட சாரத்திலேயே நம்ம உள்ளே போன மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான வரலாற்று நிகழ்வுகளை, சரித்திரங்களை, புராணங்கள்லாம் எழுதின காளிதாசன் ரொம்ப வழிபட்ட ஆலயம். அவர் தினம்தோறும் ஆடுமைக்கு சொல்ல இந்த இடத்துல, இந்த நதிக்கரையில், ஜிப்ரா நதிக்கரையில் இருக்கக்கூடிய இந்த ஹர்ஷித்த காளியை தினம்தோறும் வணங்கி அவருடைய அந்த ஆட்டுப்பால் எடுத்துகிட்டு இதை வச்சு அவர் இந்த தேவிக்கு படைச்சதுனால அவருடைய கஷ்ட காலத்தில் அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற நேரத்தில் அவருக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அதை சொல்லி அந்த பெருமைப்பட சொல்ல நம்மளுக்கே உடல் சிலுக்க மாதிரி இருக்குது. அற்புதமான இந்த எழில் சூழ்ந்த அந்த ஜிப்ரா நதிக்கரையில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இதில் இன்னொன்று ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலை பொழுதில் அடுக்கடுக்கான இந்த தீபங்கள் 2 தூண்லேயுமே நூற்றுக்கணக்கான விளக்குகளை மாலை பொழுதில் எழுத்துறாங்க. அதை பார்க்குறதே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கே மாலை பொழுதில் மக்கள் எல்லாம் இந்த இடத்துல கூடுறாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதை சுற்றி அழகான அந்த உஜ்ஜயினி நகரம் ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சி.